ஈஸ்வரி ஐஸ்வர்யாவோட உண்மையான முகம் சீக்கிரமா தமிழ்ச்செல்விக்கே தெரிய வந்து தமிழ்ச்செல்வி ஓங்கி பலார்னு அற கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய் ஐஸ்வர்யா, இன்னைக்கு உனக்கு ராத்திரிடி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இனிமே உன்னோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா அங்க ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல, போங்க, நீங்க வேற எதுக்காக என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி எதுக்காக அப்படி சொல்ற? அதான் அந்த கிழவி இருக்கே, அந்த கிழவி சும்மா இல்லாம அந்த தமிழ்ச்செல்வியோட குழந்தைய தூக்கிட்டு வந்து சேது மாமா கிட்ட கொடுத்து, இனி இந்த குழந்தைய நீ தான் வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ சேது மாமா அந்த குழந்தைய தானே வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதான் ஒரு யோசனையா இருக்கு. இனிமே அவர் அந்த குழந்தைய பாப்பாரா இல்ல என்ன கவனிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா வருத்தப்பட்டு பேச, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, இதுதான் உனக்கு சவாலே. அந்த சேதுவே தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த குழந்தைய நீயே வளர்த்துக்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போய் செருப்பால் அடிச்ச மாதிரி கொடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி நீ பண்ணணும், புரிஞ்சுதா? இப்போதைக்கு நீ நேரா ரூமுக்குள்ள போய் சந்தோஷமா இருக்க வழியை பாரு. இந்த பாலை பொடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யாவை சாந்தி முகூர்த்தத்துக்காக அங்க அனுப்பி வைக்க, இன்னொரு பக்கம் இங்க ரூமுக்குள்ள தன்னோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு அப்படியே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க அதே நேரம் இங்க ஐஸ்வர்யாவோ பால் சொம்போட ரூமுக்குள்ள வராங்க. மாமா உள்ள வரலாமா? என்ன மாமா இது இந்த நேரத்துல எதுக்காக குழந்தைய கையில வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியும்ல, உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா சொல்ல, எனக்கு தெரியும் ஐஸ்வர்யா, இங்க பாரு, நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த சாந்தி முகூர்த்தம்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதை கேட்டதும் இங்க ஐஸ்வர்யாவுக்கு எல்லாம் மீறி கோபம் வந்து, மாமா உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மண்டபத்துல அந்த கிழவி இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போதே என்னால வளர்க்க முடியாது, எனக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஒன்றும் இல்லைன்னும் போது எதுக்காக அந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னு சொல்லி நீங்க பேசி இந்த குழந்தைய திரும்ப கொடுத்து அனுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்காக மாமா நீங்க எடுத்துக்கிட்டு வந்து உங்க தலையில நீங்க சுமையை இறக்கிக்கிறீங்க? வேண்டாம் மாமா, இந்த குழந்தை வேண்டாம். நான் உங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்குறேன், தயவு செஞ்சு இந்த குழந்தைய கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா ரொம்ப கோவத்தோட சேதுக்கிட்ட பேச, ஏய் ஐஸ்வர்யா, என்ன வார்த்தை பேசுற? இந்த குழந்தை என்னோட குழந்தை. இந்த குழந்தைய நான் தான் வளர்த்தெடுப்பேன். என் கூட உனக்கு வாழ விருப்பம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இரு, அப்படி இல்லைனா இப்பவே உன் அப்பா அம்மா கூட கிளம்பி போய்கிட்டே இரு. அதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஏதோ அந்த மண்டபத்துல நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டினதுனால மட்டும்தான் உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேனே தவிர உன்னை விருப்பப்பட்டுலாம் நான் கல்யாணமே பண்ணிக்கல. பேசாம முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது அங்க ஐஸ்வர்யாவை அசிங்கப்படுத்தி பேச, வேற வழி இல்லாம இங்க ஐஸ்வர்யாவோ கண்ணை கசக்கிக்கிட்டு, இந்த குழந்தையினால தானே மாமா என்னை கிட்டவே சேர்க்க மாட்டேங்கிறாரு, கூடி சீக்கிரம் இந்த குழந்தைக்கு நான் ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இங்க பால் சொம்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இங்க ஐஸ்வர்யா ஈஸ்வரியோட ரூமுக்குள்ள வராங்க. ஏய் ஐஸ்வர்யா, என்னடி இது? பால் சொம்போட சந்தோஷமா அங்க சேதுவோட ரூமுக்கு போனேன், இப்போ என்னமோ இம்புட்டு கோவமா வந்திருக்க, என்னடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, ஆன்ட்டி போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. அந்த குழந்தையால சேது மாமா என்னை அடிக்க வந்ததுதான் மிச்சம். என்ன வேண்டாம், முதல்ல இந்த ரூமை விட்டு போன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு. சாந்தி முகூர்த்தமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு என்னை கேவலப்படுத்திட்டாரு. இனி நான் எப்படி மாமா கூட சேர்ந்து வாழ்வேன்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா ஈஸ்வரி கிட்ட ரொம்ப கோபத்தோட அழுதுகிட்டே பேச, உடனே சித்ரா இருந்துகிட்டு, அம்மா என்னம்மா இது? சேது இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான். அந்த தமிழ்ச்செல்வி தான் இவனை வேண்டவே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டால. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கிழவி குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுத்து இப்படி இம்சப்படுத்துதுன்னு தெரியல. அம்மா இப்போ என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ கவலைப்படாத. அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் சேது உன் பக்கம் வரவே மாட்டான். எனக்கு அது முன்னாடியே தெரியும். இப்போ நாம பண்ண வேண்டியது எல்லாமே அந்த குழந்தைய முதல்ல இந்த இடத்த விட்டு அனுப்பணும், அதாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், புரிஞ்சுதுல? என்னன்ட்டி சொல்றீங்க? அப்போ அந்த குழந்தைய அடைச்சே? அப்படிலாம் கிடையாது. அந்த குழந்தை மேலெல்லாம் கையை வைக்க போறது இல்ல, அந்த குழந்தைய கடத்திட வேண்டியதுதான். ஐயோ ஆன்ட்டி, குழந்தைய கடத்த போறீங்களா? வேண்டாம் ஆன்ட்டி, நாம தான் குழந்தைய கடத்தணும்னு தெரிஞ்சதுன்னா சேது மாமா என்னை கொன்னே போட்டுடுவாரு. இந்த வீட்டுக்கு வந்தே ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்கப்புறம் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா பயத்தோட பேச, ஏய் நாம தான் குழந்தைய கடத்த போறோம், ஆனா குழந்தைய கடத்தி நம்ம எதுவும் பண்ண போறது இல்லடி. இந்த குழந்தைய பணத்துக்கு கொடுத்துட போறேன், அம்புட்டு தான். என்னன்ட்டி சொல்றீங்க? ஆமாண்டி, குழந்தைய கடத்தி விற்கிறதுக்குனே ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் கிட்ட கொடுத்தோம்னா இந்த குழந்தைய நாடு கடத்திடுவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. அதே மாதிரி இந்த விஷயத்த நாம பண்ண போறோங்கிறது நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கணும், புரிஞ்சுதுல?
நாளைக்கே இதுக்கான ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தன்னோட தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்க. மறுநாள் எப்பவும் போல சேது தன்னோட குழந்தைக்கு பால் கொடுப்பாட்டி அங்க வந்த மலர்கிட்ட, மலரு கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கண்ணே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவோ குளிக்க போக, அதே நேரம் இங்க ஈஸ்வரி பார்த்துட்டு, ஏய் சித்ரா, அந்த குழந்தைய சேதுக்கிட்ட இருந்து மலர் தாண்டி வாங்கி தோட்டத்து பக்கமா நடந்துகிட்டு இருக்கா, சீக்கிரமா போய் அந்த குழந்தைய எப்படியாவது வாங்கிட்டு நாம அங்க இருந்து கிளம்பி அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் நாம சொன்ன மாதிரி கொடுத்துட்டு வந்துடணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி வேக வேகமா அங்க மலர்கிட்ட போய், ஏ மலரு, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு கப் காஃபி கொண்டு வா. ஆமா, குழந்தைய இப்படியே அடுப்பங்கரைக்கு தூக்கிட்டு போவியா, குழந்தைய என்கிட்ட கொடு, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியோ ஒரு பெரிய திட்டத்தை போட்டு அந்த குழந்தைய மலர்கிட்ட இருந்து வாங்கினதும் இங்க ஐஸ்வர்யாவோ, ஆண்டி சூப்பர் ஆண்டி, இந்த குழந்தைய நீங்க வாங்கிட்டீங்க, இப்போ அடுத்ததை என்ன பண்ண போறீங்க, சீக்கிரமா கிளம்புங்க, அவ வந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள நாம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா சித்ரா, ஈஸ்வரி அங்க இருந்த ஐஸ்வர்யான்னு குழந்தை தூக்கிக்கிட்டு வெளியே நடந்து போறத இங்க மாடியில இருந்து அங்க சாவித்திரியும் தாமரையும் கவனிச்சிடுறாங்க. அம்மா அம்மா, அதை கவனிச்சியா? ஈஸ்வரி அத்தை எதுக்காக சேது மாமாவோட குழந்தைய தூக்கிக்கிட்டு இவ்வளவு வேகமா போகணும், அதுவும் இல்லாம கூடவே அந்த ஐஸ்வர்யாவும் சித்ராவுமே போதுங்க, வாமா என்னன்னு நாம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை சொல்ல, உடனே சாவித்திரி தாமரையை அழைச்சிக்கிட்டு பின்னாடியே ஒரு ஆட்டோ பிடிச்சு போறாங்க. அதே நேரம் இங்க ஈஸ்வரியோ தனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிஸுக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா வந்துட்டியா நான் சொன்ன இடத்துக்கு? ஆமாங்க, நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க குழந்தையோட வந்துருவோம், நீ அங்கேயே காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு 3 பேருமே அந்த இடத்துக்குமே போயிடுறாங்க. இங்க பாருமா, இந்த குழந்தை தான் நான் சொன்ன குழந்தை, இந்த குழந்தைய நீ எங்க கொண்டு போய் சேர்ப்பியோ எங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த குழந்தைய நாங்க தான் கடத்திக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தோம்னு இந்த விஷயம் வெளியே போக கூடாது, புரிஞ்சுதுல? இந்த குழந்தைய பொடி, ஆம்பளை குழந்தை, புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த குழந்தைய அந்த லேடிஸ் கிட்ட கொடுக்க, அந்த லேடியுமே அந்த குழந்தைய வாங்கி பார்த்துட்டு, பரவாயில்லையம்மா, இந்த குழந்தை பார்க்கறதுக்கே அம்புட்டு அழகா இருக்கே, இந்த குழந்தைய எதுக்காகமா என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க? சரி அப்ப வேண்டானா என்கிட்டயே கொடுத்துரு. அம்மாம்மா, எனக்கு இந்த குழந்தை முக்கியமா, ஏன்னா குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த குழந்தைய கொடுத்தோம்னா எனக்கான கமிஷன் அதுல இருந்து பணம் வரும், அதுல இருந்து கொஞ்சம் பணம் உங்களுக்கு நான் தரேன். சரி சரி, இந்த விஷயத்த யார்கிட்டயும் தவறாம சொல்லிடாத, நாங்க கிளம்புறோம், ஏய் சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு 3 பேருமே அந்த குழந்தைய வித்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அங்க தாமரையும் சாவித்திரியும் மறைஞ்சிருந்து ஈஸ்வரி அந்த குழந்தைய ஒரு ஆள்கிட்ட எடுத்துட்டு போறத அப்படியே தன்னோட போன்ல வீடியோ எடுத்துடுறாங்க. அம்மா என்னம்மா இது, சேது மாமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், பேயாட்டம் ஆடி ஈஸ்வரியாத்தையே கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு, இது ஒரு வீடியோ போதுமேமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாமரை சொல்ல, அடியே அதுக்காக தாண்டி நான் போன்ல வீடியோ எடுத்தேன், எம்பிட்டு தைரியம் இருந்தா சேதுவோட குழந்தையவே இப்படி தூக்கிட்டு வந்து ஆனா மத்தா பணத்துக்காக வித்துட்டு போவா அந்த ஈஸ்வரி, அவ உன் வாழ்க்கைய மட்டும் கெடுக்கலடி, சேதுவோட வாழ்க்கையவுமே சேர்த்து கெடுக்க பாக்கறா, இனிமே நாம இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது, சீக்கிரமா வா. அம்மா எங்கம்மா? ஏய் அதோ குழந்தைய தூக்கிட்டு போறாளே, அவள்கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு வரணும்டி, வாடி போயிட போறா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சாவித்திரி அந்த லேடிஸ் கிட்ட போய் நல்லாவே அடி வெளுத்து வாங்கி அந்த குழந்தையும் தன்னோட கையில வாங்கிக்கிட்டு, ஏய் யார்கிட்ட? எங்க வீட்டு குழந்தைய எடுத்துட்டு வந்து கொடுத்தா நீ கடத்தி எடுத்துட்டு போவியா? இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணனா உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, பண்ணட்டுமா? ஐயோ அம்மா, ஆளை விடுங்க, இந்த குழந்தைய அந்த ஈஸ்வரி அம்மா தான் எடுத்துக்கிட்டு வந்து எங்கேயாவது நாடு கடத்துன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க, அதனாலதான் நான் வாங்கிட்டேன், இந்தாங்கம்மா உங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸுமே அங்கிருந்து தப்பிச்சு போக, அம்மா சூப்பர்மா, இப்போ மட்டும் இந்த வீடியோ ஆதாரத்தோட எடுத்துக்கிட்டு போய் நாம சேது மாமா கிட்ட காட்டணும்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அங்க நடக்கிறதே வேற, சீக்கிரமா வாமா குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரையும் சாவித்திரியும் வேக வேகமா ஆட்டோ பிடிச்சு அங்க வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க மலருமே காஃபி போட்டுக்கிட்டு எடுத்துட்டு வந்து வெளியே வந்து பார்க்க அங்க ஈஸ்வரி இல்லாததை பார்த்ததும் இங்க மலருக்கோ பதட்டமாகி வீடு ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மலரு, உன்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போன? ஆமா, குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, மாமா அது வந்து குழந்தைய நான் வச்சு தோட்டத்து பக்கமா நின்றுக்கிட்டு இருந்தேன், அந்த நேரமா பார்த்து ஈஸ்வரி அம்மா தான் என்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிக்கிட்டு எனக்கு தலைவலிக்குது காஃபி கொண்டு வான்னு சொல்லி சொன்னாங்க, நானும் அதனால காஃபி கொண்டு வர போனேன், ஆனா இப்போ வந்து பார்த்தா ஈஸ்வரி அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொல்ல,
ஓ அப்படியா, சரி, எங்க போயிருப்பாங்க? இங்க தான் எங்கனா போயிருப்பாங்க, வந்துருவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் சித்ரா, ஈஸ்வரி, ஐஸ்வர்யான்னு 3 பேருமே வீட்டுக்குள்ள வராங்க. அம்மா, எங்கம்மா? சேது மாமா என்கிட்ட கொடுத்துட்டு போனாரே, குழந்தைய உங்ககிட்ட தானே கொடுத்தேன், என்னம்மா நீங்க மட்டும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க, ஏ மலரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன்கிட்ட இருந்து நான் எப்ப குழந்தைய வாங்கினேன்? நானா வாங்கலையே. நாங்க 3 பேரும் இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வரோம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலைமைய சமாளிக்கிறதுக்காக ஈஸ்வரி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க மலருமே, ஐயோ என்னம்மா சொல்றீங்க? மாமா, சத்தியமா சொல்றேன், இவங்க தான் குழந்தைய வாங்கினாங்க, இப்போ என்னமோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலருமே அழுதுகிட்டு இருக்க. ஆனாலும் இங்க ஈஸ்வரியோ, இதுக்கு தான் ஒரு வேலைக்காரி கிட்ட குழந்தையெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. என்னப்பா சேது, இப்படி பண்ணிட்டியே, இப்போ குழந்தை போச்சு, வானா வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகத்தை நடத்த. உடனே அங்க இருந்த ராஜாங்க இருந்துகிட்டு, ஏயா சேது, இது முடிவுக்கு வர மாதிரி தெரியல, நீ இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணு, குழந்தைய காணும்னு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் சாவித்திரியோ இங்க வீட்டு வாசலுக்கு வந்து, அண்ணே, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல, குழந்தை என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி குழந்தைய நீட்டி காட்ட. உடனே சேது இருந்துகிட்டு குழந்தைய தன்னோட கையில வாங்கிக்கிட்டு, என்னத்த நீங்க தான் கொண்டு போனீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சேது பேச. ஐயோ சேது, நடந்ததே வேற, மலர்கிட்ட தான் நீ குழந்தைய கொடுத்துட்டு போன, ஆனா இதோ இருக்காங்களே ஈஸ்வரி, மதனி, இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த குழந்தைய கடத்தி விற்கிறதுக்காக ஒரு பொம்பளை கிட்ட எடுத்துட்டு போய் இந்த குழந்தைய கொடுத்து உன்கிட்ட வந்து நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, என்னோட போன்ல இவங்க நடத்தின நாடகம் எல்லாமே வீடியோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேது கிட்ட வீடியோவை போட்டு காட்ட. அந்த வீடியோவை பார்த்ததும் சேதுவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன பெரியமா இதெல்லாம், எதுக்காக இப்படி பண்றீங்க? என்னோட குழந்தைய விற்கிறதுக்காக இப்படி கடத்த பார்த்துருக்கீங்க? ச்சே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? ஏய் ஐஸ்வர்யா, இவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீயும் இப்படி நாடகத்தை நடத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவத்தோட பேச. மாமா, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ புத்தி கெட்டுத்தனமா இப்படி பண்ணிட்டேன். முன்ன மாதிரி என்கிட்ட நீங்க சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறீங்க, பாசமா பேச மாட்டேங்கிறீங்க. இந்த குழந்தை வந்ததுல இருந்து என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க, அதனாலதான் இந்த குழந்தை இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீங்க இப்பவே குழந்தைய கொடுத்து அனுப்பிடுங்க மாமா, நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா பேச. அடச்சி, உனக்கு வெக்கமா இல்ல? என் குழந்தை உனக்கு எரிச்சலா இருக்கா? அப்படி எரிச்சலா இருக்குதுன்னா இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பிடு. நான் எப்பவோ சொல்லிட்டேன், இப்ப வந்து என் குழந்தைய கடத்தி இப்படியெல்லாம் நடந்துப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்பா, இவங்க 3 பேரையும் அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துங்கப்பா, எனக்கு என் குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவோ அவங்க 3 பேரையும் அடிச்சு துரத்த சொல்லி இங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல. இதை பார்த்துக்கிட்டு அங்க நின்றுகிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.